அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஹெட்டிங் வந்து போரசின். ஓகேங்களா? போரசின் அப்படின்னா அதோட ஃபார்முலா பார்த்துக்கங்க. B3N3H6. இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கனிம பென்சின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கனிம பென்சின் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா போரசோல் அப்படின்னும் சொல்லலாம். அனதர் நேம் பார்த்துக்குங்க. இது வந்து பென்சினை போன்று எப்படி இருக்கும் அப்படின்னா சம எலக்ட்ரான் இருக்கும். சம எலக்ட்ரானுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சம அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஐசோ ஸ்ட்ரக்சரல். அப்போ வந்து பென்சினை போன்று சம எலக்ட்ரான் இருக்கும், சம அமைப்பும் இருக்கும். எது இருக்கும் அப்படின்னா போரசின் இருக்கும்னு தெரியணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறமற்ற திரவம், கலர்லெஸ் லிக்விடு. இது வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நீரார் பகுக்கும் போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா போரான் ஹைட்ரைடு வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது பென்சினை போன்று கனிம சேர்மம். பென்சின்னா நமக்கு வந்து கரிம சேர்மம் மீன்ஸ் வந்து என்னது ஆர்கானிக்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து போரசின்றது இன்ஆர்கானிக் சேர்மம். ஸோ கனிம சேர்மம். நெக்ஸ்ட் இதோட இயற்பியல் பண்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பென்சினை மாதிரி சேமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து போரசின்றது ஒரு கனிம சேர்மம் அப்படின்ற நம்மளுக்கு கான்செப்ட் இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் போரசினோட பெரிதிகள்னா டெரிவேட்டிவ்ஸ் அது என்னென்னு பாருங்க. கார்போஹைட்ரைடு, நெக்ஸ்ட்டு ட்ரைமீத்தைல் போரசின். ஓகேங்களா? இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்குங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதோட பல்வகை அணு வளைய அமைப்பு. அது மீன்ஸ் வந்து ஹெட்ரோசைக்ளிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிங்கில் வந்து அசோ தொகுதி இருக்கும். அசோனா என்ன அர்த்தம் அப்படின்னா என் டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அசோ பாண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மெம்பர் ரிங்கு தான். 6 உறுப்பு வளையமாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறமற்றது. அப்புறம் வந்து அரோமேட்டிக் தன்மை கொண்டது. பென்சின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரோமேட்டிக் தன்மையாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து அரோமேட்டிக் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். பென்சினும் மாதிரியும் சேம் வந்து பார்த்திங்கன்னா போரசின் இருக்குது பாருங்கள். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு போரசினோட நிறை வந்து பார்த்திங்க அப்படின்னா 78 கிராம் இருக்கும். இதில் வந்து 3 NH பாண்டும் 3 PH பாண்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்டராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நைட்ரஜனுக்கு அப்புறம் போரானுக்கு அப்புறம் நைட்ரஜன். ஸோ இந்த பாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்டராக வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இது நெக்ஸ்ட்டு இது வந்து ஹைலி போலாராக இருக்கும். போலார்னா என்ன பண்ணுவோம் அதிகமாக வந்து முனைவடையும் மீன்ஸ் வந்து பிரியும் தன்மை கொண்டது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி போலாரு. இதில் வந்து எதுக்கு வந்து இது போலாராக இருக்குது அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குங்களா, அதனால் வேறுபட்ட அணுக்கள் இருக்கிறதுனால அதோட எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து அதோட வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாலிங் அளவீட்டு முறை மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த போரானுக்கு வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேல்யூ வந்து 2.04. நெக்ஸ்ட்டு நைட்ரஜனோட கவர்த்தன்மை வேல்யூ வந்து 3.04. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் அ போரசின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட அமைப்பு போட்டு அதோட ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.